Hi friends, welcome to Zaag Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Kitchenல பார்க்க போறது ஈஸியான moist chocolate cake ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த chocolate cake எக் இல்லாம அவன் இல்லாம விப்பிங் கிரீம் அண்ட் காம்பவுண்ட் சாக்லேட் இல்லாம நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இந்த சாக்லேட் கேக் அவன் இல்லாம கடாயில தான் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்ல மாயிஸ்டா அண்ட் இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த எக்லெஸ் மாயிஸ்ட் சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து கேக் டின்னை கிரீஸ் பண்ணிடலாம். கேக் டின்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரஷ் வச்சு ஆயில் வந்து எல்லா இடங்களையுமே பண்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்ப இதுக்குள்ள ஒரு பட்டர் பேப்பரை சர்க்கிளா கட் பண்ணி நம்ம இதில் பிளேஸ் பண்ணிக்கணும். நான் பட்டர் பேப்பருக்கு பதிலாக A4 ஷீட்டை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ள நம்ம வச்சுட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு பிரஷ் வச்சு ஆயில எல்லா இடங்களையுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து கடாயை ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து பேக்கிங்க்கு அடிக்கடி யூஸ் பண்றதுனால இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதுல ஒரு ஸ்டாண்டை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் நம்ம சிம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஆயில் வந்து 1/3 கப் எடுத்துக்கிறேன். இதோட புளிக்காத தயிர் 1/3 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் 1/2 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சுக்கிறேன். இதில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் 1/3 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் தான். இப்போ இதில் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச், இது எல்லாத்தையுமே லம்ஸ் இல்லாம நல்லா சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஓவரா மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். வீடியோவை பாருங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஹார்டா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பாலையுமே 3 டைம்ஸா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப லூஸாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இப்படி ரிப்பன் மாதிரி ஃப்ளோ ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் நம்ம பேட்டர். இப்போ இதை நம்ம உடனே கிரீஸ் பண்ணி வச்ச டின்ல ஆட் பண்ணிக்கணும். கேக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டரை வந்து ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிடக்கூடாது. டின்னை கிரீஸ் பண்ணிட்டு கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். அப்பதான் நம்ம கேக் வந்து சாஃப்டா இருக்கும். இப்போ இதை ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கணும். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண கடாய்க்குள்ள பிளேஸ் பண்ணிக்கிறேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 30 to 40 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்க வந்து அவன்ல பேக் பண்றதா இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்ல 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கணும். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கேக்கை செக் பண்ணிக்கிறேன். ஒரு டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். டூத் பிக் வந்து கிளியரா இருக்கு. ஸோ நம்ம கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. கேக்கோட ஷேப் வந்து முக்கியம் இல்ல. அப்பர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லிட்டோட நாசில்ல ஏர் லீக் ஆனதுனால அந்த ஷேப்ல இருக்கு. கனாஷ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்றதுனால கேக் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை நான் ஒரு ரேக் மேல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு காட்டன் டவலால க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேக் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது எதுக்காக பண்றோம்னா கேக்கோட அப்பர் சர்ஃபேஸ் சாஃப்டா ட்ரை ஆகாம மாயிஸ்டா இருக்கிறதுக்காக தான் கேக்கை வந்து டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம கனாஷ் ரெடி பண்ணிடலாம். கனாஷ் வந்து சாக்லேட்டே இல்லாம கொக்கோ பவுடரை வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு மில்க் பேன்ல கொக்கோ பவுடர் 1/3 கப், சுகர் 1/2 கப், கார்ன்ஃபிளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல 1 கப் பால் ஆட் பண்ணணும். வந்து 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் பால் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் அடுப்புல வைக்கல. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கணும். இப்போ இதை அடுப்புல வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். கனாஷ் வந்து 5 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. இப்போ இதுல ஒரு கியூப்ஸ், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தீங்கன்னா
சேர்த்தீங்கன்னா கேக் பார்க்கறதுக்கு ஷைனிங்கா அண்ட் கிளாஸியா இருக்கும். பட்டர் வந்து ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கெட்டியாயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இது ஆறுனதும் இன்னும் கெட்டியாகும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கனாஷை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது. இது கம்ப்ளீட்டா ஆறுற வரைக்கும் இதை எடையடைய மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். ஒரு நைஃப் எடுத்து இதோட சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு திருப்பிடுறேன். இதுக்கு மேலே உள்ள பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரொம்பவே சாஃப்டா ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கையுமே ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணாம அப்படியே கூட நம்ம மேலே கனாஷ் போட்டு ரெடி பண்ணிடலாம். இது உங்க விருப்பம் தான். நான் இதை ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு லேயரை வச்சுட்டு இதுக்கு மேல நான் கனாஷை ஒரு ஸ்பாட்டுலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை கனாஷை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல நான் போர் பண்ணிக்கிறேன். உங்களால மேல போர் பண்ண முடியலனா ஒரு ஸ்பாட்டுலா இல்லைன்னா நைஃபை வச்சு இந்த மாதிரி மேல அப்ளை பண்ணிக்கங்க. இதோட சைட்ஸையும் நம்ம கனாஷ் வச்சு ஃபுல்லா கேக்கை வந்து கவர் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கனாஷ் வந்து ரொம்பவுமே கெட்டியா இருந்தது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டு இதை நீங்க மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாயிடும். ஒன் மோர் திங், கனாஷ் வந்து ரொம்பவுமே தண்ணியா லிக்யூட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா கேக் மேல செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க கெட்டியாவே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லா கனாஷால கவர் பண்ணிட்டேன். சைடுல உள்ள இந்த எக்ஸஸா இருக்கிற கனாஷையும் நீங்க இந்த மாதிரி ஸ்பாட்லா யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்யறது ரொம்பவுமே ஈஸி தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து ஷைனியா கிளாஸியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நான் சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட்டை நீங்க கிரேட் பண்ணதும் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைன்னா மெல்ட் ஆயிடும். இப்போ கேக்குக்கு மேல கிரேட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை ஃபுல்லா நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன் பண்றது உங்க விருப்பத்தை பொறுத்தது, நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து 1 to 2 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம கனாஷ் வந்து ஃபுல்லா செட் ஆகும். இப்போ நான் 1 hour அப்புறம் பார்க்குறேன். கேக் வந்து சூப்பரா செட் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கேக் வந்து சாஃப்டா கட் ஆகுதுன்னு பாருங்க. இனி கேக் வந்து கடையில வாங்கணும்னு அவசியம் இல்ல, நம்மளே ஈஸியா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவும் நான் செஞ்ச இந்த சாக்லேட் கேக் மாயிஸ்டா பாஞ்சியா, இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கேக் செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். காம்பவுண்ட் சாக்லேட், விப்பிங் கிரீம், எக், அவன் இல்லாம சாக்லேட் கேக் ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாயிஸ்டான சாக்லேட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.